தியானம் என்னுடைய குரு 98 வரலையும் வாழ்ந்தாருங்கிறத என்னுடைய ஆதாரம். அதுதான் முக்கியம். அவர் 98 வயசு வரலையும் நம்ம வாழணும்ன்றது ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவர் இந்த தியானத்துல தனக்குள்ள ஒரு ஒரு உணர்வு சக்திகளை கொண்டு தன்னைத்தானே அதை உருக்கிட்டார். இந்த உருக்குறது அப்படிங்கறதே ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நம்ம உணர்வு இருக்கு, நம்ம மூக்கு நுனிய பாக்குறோம், நெற்றியில உணர்வு வருது, அதை உருக்க கத்துக்கணும், அதை சூடாக்க கத்துக்கணும், அது இலகி போக கத்துக்கணும். அப்படிதான் உணர்வு நிக்கணும். உணர்வு நின்னா மட்டும் போதாது, உங்க சூடு ஏற 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 நம்மளுடைய உயிர் ஆற்றல், நம்ம அந்த சக்தி, நமக்கு கீழே இந்த சிற்றின்பத்திற்கு போகக்கூடிய சக்திய அது பேரின்பமாக நெற்றில இருந்து அதை சூடாக்க கத்துக்கிறோம். அத சூடு ஆக 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 அது நமக்குள்ள எல்லா நாடி நரம்புகளுக்கும் அது போகுது. இந்த நெற்றில இருந்தா எல்லாமே சிந்திக்கிறது, எல்லாமே நெற்றில இருந்தானே சிந்திக்கிறோம். நெற்றில இருந்தானே நம்ம எல்லாத்தையும் கவனிக்கிறோம். நமக்கு ஏதாவது தலை வலிக்குன்னா முதல்ல நமக்கு ஏதாவது பிரச்சனை தலைதான் வலிக்கும், தைலம் போட்டுக்கிறோம். ஏதாவதுன்னா தலையில அடிச்சுக்கிறோம். எல்லாத்துக்குமே தலையில தானே நம்ம எல்லாமே பண்ணிக்கிறோம். அப்ப தலை தானே எல்லாத்துக்கும் பிரதானமானது. இதனுடைய எல்லாத்துக்கும் தலை தான் எல்லாத்துக்கும் முக்கியமான. அப்ப அந்த தலையை நம்ம பக்குவப்படுத்த வேணாவா, அதை செயல்படுத்த வேணாவா, அதை ஒரு மேல்மையான நிலையா வச்சுக்க வேணாவா? இங்க தலையில நல்லா இருந்தாதான் உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும். தலை நல்லா இல்லைன்னா உடம்பு எதுவுமே சரி வராது. அதனால நம்ம சரி பண்ண வேண்டிய இடம் நமக்கு தலையில தான். உங்களுக்கு மாத்திரை கொடுத்தாலும் மருந்து கொடுத்தாலும் அது உடனே தலைக்கு தான் போகுது. எதை சாப்பிட்டாலும் தலைக்கு தான் போகுது. அப்ப தலைக்கு அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அங்க இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனால நல்ல உணவுகளை நம்ம எடுத்துக்கணுங்கிறதே இதுதான். நம்ம சாப்பிட்ட உடனே அங்கதான் முதல்ல இது மூளைக்கு போகுது, இது தித்திப்பா இருக்குதா இல்ல கசப்பா இருக்குதா, இது உரைப்பா இருக்குதா, எல்லாமே உங்க மூளை தாங்க. இது சரி சரியில்லைன்னு சொல்றது அதுதான். இந்த கலரு அந்த கலரு எல்லாமே சொல்றது எல்லாமே நம்மளுடைய மூளை தான். இப்ப இந்த மூளை எதுல செயல்படுதுன்னா நம்மளுடைய தொடுதல் உணர்வு, சுவை உணர்வு, முகரும் உணர்வு, பார்க்கும் உணர்வு, கேட்கும் உணர்வு, இது எல்லாமே உங்களோட மூளையினுடைய இதுக்குதான் போகுது. அங்க போய் தான் அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்கு. அதை நம்ம சுத்தம் பண்றோம், அதை சரி பண்றோம். அதுதான் நம்ம இந்த பயிற்சியில நமக்கு இதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய அனைத்தும் பிரகாசமான சூழ்நிலை இருக்கும். அதுக்குதான் நெற்றிக்கண்ல உங்களுக்கு எல்லா பயிற்சிகளும் கொடுக்குறோம். நீங்க சுவைய கவனிங்க. இதெல்லாம் கவனிக்கிறதுனால சும்மா ஒண்ணு இல்லை, இந்த சத்தத்தை நீங்க கவனிக்கிறதுனால அந்த சத்தம் என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 6 விதமான பின்னல்கள் இருக்கு. அந்த பின்னல்களை போய் சரி பண்ணுது, அதை தூய்மைப்படுத்துது. நீங்க மாத்திரை கொடுத்து அங்க சரி பண்றத நம்ம மெய் உணர்வு கொடுத்து இந்த மருந்தை கொடுத்து அங்க சரி பண்றோம். நீங்க நெற்றில அந்த மெய் உணர்வை அது நல்லா சூடாகி இலகி அது உங்களுக்கு அதனுடைய தொடர்பு அங்க போகுது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தலைக்குள்ளலாம் ஏதோ ஒண்ணு ஊடுற மாதிரி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என் நெத்திலாம் ஒரு ஓடுற மாதிரி இருக்கு, தலைக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னா எது அதுதான் அந்த உணர்வு. சில பேர் என் கண்டது தானாவே தண்ணி வருது அப்படின்னா, அப்ப அதனுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பின்னல்களை சரி பண்ணும் போது அந்த உணர்வு அங்க போய் நிக்குது. அந்த நிக்கிறதுனால அது கண்ணுல இருந்து தண்ணி சுரக்குது. அது சுரந்து அந்த அழுக்குகளை வெளியேற்றுது. நம்ம மூளையில எத்தனையோ விதமான மாசு அங்க இருக்கு. அது சுத்தப்படுத்தாம அங்க ரத்தம் போகாம, அங்க ரத்தம் போகணும், அங்க எல்லாமே போனாதான் அது சிறப்பான முறையில செயல்படும். அப்ப அங்க போகிறதுக்கான ஒரு பயிற்சி தான் நம்ம கொடுக்கணும். இந்த பயிற்சினால நமக்கு அங்க போயிட்டு அது ரத்த ஓட்டங்கள் எல்லாத்தையும் அங்க கிடைக்குது. அது ஒண்ணு பழுது அடைஞ்சிச்சுன்னா காது கேட்காது, கண்ணு தெரியாது, அது போல எதுவுமே அங்க பாதிப்புது அங்கதான். அங்க போய் தான் உங்களை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இதுதான் அதை நம்ம இந்த உணர்வுனால சரி பண்றோம், இந்த தியானத்தினால சரி பண்றோம், இந்த மெய் உணர்வை கொண்டு சரி பண்றோம். இந்த மெய் உணர்வு கொண்டு அந்த இடங்களெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தும் பொழுது அந்த சுத்தம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியதா இருக்கு. அந்த ஆரோக்கியம் உங்களுடைய நெற்றிக்கண்லயும் உங்க உச்சிக்கண்லயும் தான் இருக்கு. எல்லா மருத்துவமும் பாருங்க, நீட்டா ஒரு நீட்டா ஒண்ணு இருக்கும், அதை சுத்தி 2 பின்னல்கள் இருக்கும். அது ஜிக்ஜாக்கா இருக்கும். காரணம் என்னன்னா இந்த மூச்சு தான் 2த்தையும் பின்னல்களா போயிருக்கு. மேல நம்முடைய முதுகு தண்டு இருக்கு, அதுதான் உச்சிக்கண் சொல்றோம். அதை பீனியல் கிளான்ஸ் சொல்றோம். அது சுரக்கிறது தான் நமக்கு தெய்வீகமானது. அதை சுரக்கக்கூடிய அந்த விதியை நம்ம கத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த வழியும் இல்லை. அதை நம்ம கவனிக்கும் போது அது புனல் பூக்கி மாதிரி போக நம்ம பயிற்சிகளை எடுத்து அதை பழக்கப்படுத்தினா நோயே கிடையாது.
நீங்க எந்த நோயா இருந்தாலும் அதுல குணப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒண்ணுதான் நம்ம வாழும் வாழ்க்கையில நம்ம குணப்படுத்த முடியும்.